ஆனால் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அங்கே விட்டுக் கொடுப்புக்கு இடம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு செல்கிறார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் யாரு எங்களுக்கு எல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு இரக்கம் என்று தெரியும், அவங்களோட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய சிறப்பு தெரியும். தன் மகள் அழைத்திருக்கிறாள். சந்தோஷத்தோடு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டினுடைய முன்பகுதியிலே பார்க்கிறார்கள், திரை போடப்பட்டிருக்கிறது, அங்கே உருவப்படம் இருக்கிறது. திரும்பிட்டு வந்துட்டாங்க. மகளா மார்க்கமா? மகளா மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்த சவால். அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி எறிஞ்சார்கள். மகள் என்ன மகள்? மார்க்கம் தான் முக்கியம். திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். ஏன் திரும்பி போனீர்கள்? உன்னுடைய வீட்டில் இப்படி இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். நாங்களா இருந்தால் தீமை நடக்கிறதா, எந்த பிள்ளை தானே, எந்த கணவன் தானே, எந்த மனைவி தானே என்று நாங்கள் ஒட்டிக்கொள்கிறோம். நாங்கள் ஒட்டிக்கொள்வது மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு விட்டு வந்தார்கள். தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். எனவே அடிப்படையாக ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட தன்னுடைய இஷ்டப்படி ஒன்றை மாற்ற முடியாது, கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அல்லாஹ் தான் சொல்லுவதை அவர்கள் அப்படியே சொல்லி இருக்கிறார்கள். அவ்வளவுதான்.